ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த மாதத்துக்கென்று கர்த்தர் அடிமைக்கு கொடுத்த வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இனி நமக்கு உதவியாக இருக்க போகிறார். கர்த்தர் நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகிறாரு. ஆண்டவர் உன் தகப்பனாக இருக்க போகிறார். நம்ம நினைக்கலாம், இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எனக்கு அவங்க உதவி செய்யலை, எனக்கு இவங்க உதவி செய்யலை, நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ண போகிறேன் என்று சொல்லி நான் திக்கற்றவர்களாக நிற்கிறேனே என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களை அனாதையாக விட மாட்டேன், நான் உங்களிடத்துக்கு வருவேன், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் உங்கள் தகப்பனாக இருப்பேன், ஃபினான்ஷியலாக பண காரியத்தில் நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களிடத்திற்கு வருவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களோடு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுப்பார். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.